கேளுங்க. சரிங்கம்மா, எனக்கு ஒரு விஷயம் புரியுதுன்னா விஷயம்ல பார்த்தா புரியும். நல்லா என்னென்ன புரியுதுன்னு நினைக்கிறேன்னா மொபைலில் யூடியூப்பில் ட்ரை பண்ணி நானே கற்றுப்பேன். நடுவர் அம்மா அவர்களே, இவங்களாம் நல்லா படிக்கணும், 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நிறைய பீஸ கட்டி பெரிய ஸ்கூலில் அனுப்பி ஆக்கிட்டாங்க. அது மட்டும் தானா? நிறைய கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லி இவ்வளோ நிறைய பீஸ கட்டி கான்செப்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. அங்கெல்லாம் படிக்காமல் மொபைலில் தான் பாட்டு படிக்கணுமா? நீங்களே கேட்டு சொல்லுங்கள். நடுவர் அம்மா அவர்களே, கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும்னு கான்செப்ட் ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. சரி, ஆனா அந்த கான்செப்ட் ஸ்கூல்லையும் டிவில தானே வீடியோ போட்டு சொல்லி தராங்க. நாங்க மொபைல் யூஸ் பண்ணா தப்பு, அவங்க மொபைல் யூஸ் பண்ணா தப்பில்லையா? நீங்களே கேட்டு சொல்லுங்க. கரன்சி நோட்டை கையில கொடுத்து மேத்ஸ் சொல்லி தராங்க. அது மட்டுமா, ஃபீல்டு ட்ரிப் கூட்டு போய் விஷுவலா சொல்லி தராங்க. கான்செப்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தோம். இவங்க மொபைல் அடிக்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியறது இல்லை. அதனால அதே கான்செப்ட் டிவியில் போட்டு சொல்லி தராங்க. நடுவர் அம்மா அவர்களே, என்னோட டீச்சர் ஒரு கான்செப்டை ஒரு மெத்தடில் ஒரு டைம் சொல்லி கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் எனக்கு அது புரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும், வீட்டுக்கு போய் மொபைல் எடுத்து பார்க்குவேன். அதில் நிறைய மெத்தட் இருக்கும், அதில் எனக்கு கிளியராக புரியும். நடுவர் அம்மா அவர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ளூ வேல்னு ஒரு கேம் வந்துச்சு. அந்த கேமை விளையாடுறவங்கலாம் சைக்காலஜிக்கு அஃபெக்ட் ஆகி அந்த கேம் ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் அவங்க உயிரை விட்டாங்க. அந்த அளவுக்கு மொபைல் ஃபோனில் அடிக்ட் ஆகிட்டாங்க. இது நல்லதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனா வந்தது. அப்போது வீட்டில் எல்லாம் முடங்கி கிடந்தது. எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? மொபைல் யூஸ் பண்ணி தான். அந்த மொபைல் ரொம்ப யூஸ் ஆச்சு. நடுவர் அம்மாவுகளே, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஐ ப்ராப்ளம் வரும், மன அழுத்தம் ஏற்படும், நினைவாற்றல் குறிப்பிடும். அதனால சைக்காலஜிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம காசை போட்டு ஹெல்த்தை நாமளே ஃபைல் பண்ணிக்கணுமா? நீங்களே கேட்டு சொல்லுங்க. நம்ம பெரியவங்களாய் சம்பாதிக்கிறத விட சின்ன வயசுல நிறைய சம்பாதிக்கலாம். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி அதுக்கு படிக்கணும், டிகிரி வாங்கணும் எந்த அவசியமும் இல்லை. நீங்களே பார்த்துருக்கீங்களே, யூடியூப்பை யூஸ் பண்ணி லாக்ஸ் டுகெதர் ஏர்ன் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு மொபைல் ஃபோனில் நல்ல விஷயங்கள் இருக்கு. நடுவர் அம்மா அவர்களே, நாங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தப்புன்னு சொல்லலை, தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க தான் சொல்கிறேங்க. நன்றி. Good afternoon to all. So first of all, I would thank for inviting us Naduvar Amma. So I'm very impressed. Concept School, on behalf of Concept School, இந்த ப்ரோக்ராம் நடந்து முடிச்சிருக்கு. அண்ட் குழந்தைங்க அழகாக பேசியிருக்கீங்க. ஸோ மொபைல் அடிக்ஷன் உங்களுக்கு தெரியுமா?
நீங்கள் குட்டு மொபைல் பார்க்கறதுனால குட்டு இல்லையா, நிறைய குட் இருக்குன்னு பேசுனீங்க. நீங்கள் பேட் இருக்குன்னு பேசுனீங்களா? ஸோ மொபைல் பார்க்கறதுனால, ஸோ டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால குட்டும் இருக்குது பேடும் இருக்குது. கரெக்ட் சில்ட்ரன்? கரெக்ட். குட்டும் இருக்குது பேடும் இருக்குது. இஸ் ரைட்? ஸோ குட், வாட் ஆர் த குட் திங்ஸ்? என்னென்ன இருக்குது? ஸோ அந்த ஃபோன் மூலிமா நம்ம ஒருத்தவங்க கூட கனெக்ட் பண்ணி பேசலாம், இன்னொருத்தவங்கள்ட்ட பேசலாம். நெக்ஸ்ட்டு அதில் நிறைய நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது, நிறைய நம்ம எஜுகேஷன் ரிலேட்டட் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் அனிமேஷன் வீடியோஸ், கார்ட்டூன்ஸ் எல்லாமே பார்க்குறோம். அதில் குட் திங்ஸுமே இருக்குது, பேட் திங்ஸுமே இருக்குது. ஸோ அதில் கேம்ஸ் விளையாடுறது பேடு. ஸோ நிறைய டைம் நம்ம வந்து ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளோட ஹை எஃபெக்ட் ஆகும். அண்ட் மைண்ட் வந்து வெளியே விளையாடுறதுக்கும் நம்ம வந்து கேமில் விளையாடுறதுக்கும் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இல்லையா? ஸோ ஃபோனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரெண்டுமே இருக்குது, பேடும் இருக்குது குட்டும் இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நமக்கு வந்து அதோட யூசேஜ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டு பக்கமே சூப்பராக பேசுனீங்க. அதில் குட்டும் இருக்குது, நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால குட் திங்ஸ் நிறைய இருக்குது. அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணும்போது குட் திங்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் பேட் திங்ஸுமே நிறையவே இருக்குது. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் எவ்ரி ஒன். ஸோ ஈவன் த சில்ட்ரன், அடல்ட் எல்லாருக்குமே மொபைலில் யூஸ் இருக்குது, பேட் திங்ஸுமே இருக்குது. ஓகே? ஸோ நிறைய நேரம் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. அதுலேருந்து வர ரேடியேஷன்ஸ் வந்து நம்ம கண்ணை அஃபெக்ட் பண்ணும், பாடியை மைண்டை எல்லாத்துக்குமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ மொபைலை வந்து எப்போ யூஸ் பண்ணோமோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதோட டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் யூஸ் பண்ணுற டைம். பட் நம்ம வந்து விளையாடுற டைம் அதிகமாக இருக்கணும். அண்ட் படிக்கிறது, புக்கு பார்த்து படிக்கிறது தான் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ congratulate all the child and I'm appreciating all the teachers, council coordinators, principals.